ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த நம்பரில் இங்கே கொடுத்துருந்தோம். நேற்று வந்து வீடியோ போடல. கெஸ்ஸிங் வரும்போது நல்ல கெஸ்ஸிங் வரும்போது மட்டும் நான் போடுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 472 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்னா 274 அப்படிங்கிற அடிச்சிட்டான். அதுலேயுமே 1-2 பேர் வின்னிங்னு சொல்லி நமக்கு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிளாக இருக்கும், ஒன்று நல்லா கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கும்போது, ஒரு ஏப்ரல் மாதம் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிம்பிளாக தான் சொல்கிறேன். 3, 6, 9 பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேட்டர்ன் படி இங்கே பார்த்தீங்கன்னா 99 அப்படிங்கிற அடிச்சிருப்பான். இப்போ என்னென்னா தலைகீழாக இருந்து மேலேருந்து கீழே வரான், கீழேருந்து இப்போ மேலே போகிறான். ஓகேங்களா? 3, 6, 9ன்னு போவான். இல்லை அப்படின்னா 9, 6, 3 அப்படின்னு வருவான். இப்போது 9, 6 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஒருவேளை இன்றைக்கி இங்கே வந்துச்சுன்னா ஒரு 33 அப்படிங்கிற ஒரு நம்பர் எதிர்பார்க்கலாம். இந்த 9 அடிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பரு, 6 அடிக்கும் போதும் 3. அப்போ இன்றைக்கி ஒரு 3 உள்ளாக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 333 அப்படிங்கிற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். அது ஒரு லாஜிக்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதையும் சொல்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதம் இது வரைக்கும் உள்ள ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சி போர்டு ரிப்பீட் அடித்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் சி போர்டு ரிப்பீட்டு 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ரீசெண்டான முந்தா நாளான இந்த நம்பர்ஸ் ஆடிருக்கான். ஓகேங்களா? இப்போது இந்த 5, 8 திருப்பி 4 அப்படின்னு வரும்போது நமக்கு இதில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 5ன்னு ஆரம்பித்தான். அதாவது 495, 665 அப்படின்னு அடிக்கும்போது ஃபஸ்ட்டு 495ல் ஏ போர்டு நோட் பண்ணுங்கள். ஏ போர்டு 4, அதுக்கு மேலே ஏ போர்டு 9. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 8க்கு இருங்க, நோட் பண்ணுறேன், தனித்தனியாக மார்க் பண்ணுறேன். இந்த 8க்கு பார்த்தீங்கன்னா 1, ஃபஸ்ட்டு 8க்கு அடிக்கும்போது 1, அதுக்கு மேலே 6 அப்படின்னு இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இங்கே ரிசல்ட் எடுக்க போகிறோம். எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4க்கு 2 இருக்குது, அதுக்கு மேலே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 4க்கு 2 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே 8 அப்படிங்கிறது இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுக்கிறோம். என்ன அப்படிங்கிறத நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். கலர் சேஞ்ச் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 5 வச்சு அடிக்கும்போது அவன் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 4ன்னு அடித்தான் இல்லைங்களா? இந்த 4ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 3 அப்படின்னு வரும். அந்த 9 அப்படிங்கிற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 8ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது 38 கீழேருந்து மேலே பாருங்கள், 38 அப்படின்னு இருக்கும். அது மறுநாள் என்ன பண்ணியிருப்பான்னா 38 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்ம கரெக்டாக உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 1லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 0ன்னு வரும். இந்த 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 0-5 அப்படிங்கிறது வரும். அது அடுத்த நாள் கரெக்டாக பிசியில் 0-5னே அடிச்சிருப்பான். அதே தான் இங்கேயும். இப்போ 2ல் 1 ப்ளஸ் மைனஸ் பண்ணோம்னா 1, 8ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 7. ஓகேங்களா? 8ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 7, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 அப்படின்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17 அப்படிங்கிற ஒரு நம்பரு இங்கே வந்து பிசியில் ஒரு 17 அப்படிங்கிற நம்பரு, பிசியில் 17 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், இந்த 38ங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான். அப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே 1, அடுத்து இந்த 0-5க்கு 2, இங்கே வந்து 3 அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 317 அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் இது. இதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு 333 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 2 நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங். நன்றி, தேங்க்யூ.